இந்த சென்சார் தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏர்லி கிராஷ் சென்சார்னு சொல்லுவாங்க, ஃபார்வர்ட் கொலிஷன் சென்சார்னு சொல்லுவாங்க, இல்லை இம்பேக்ட் சென்சார்னு சொல்லுவாங்க. ஒரு பிராண்டும் அவங்க பிராண்டை டிபெண்ட் பண்ணி ஒரு நேமில் சொல்லிக்கிடுவாங்கங்க. இது இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அந்த பல்கெட்டில் இது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இம்பேக்ட் ஆகும்ல கொலிஷன் டைமில், அந்த டைமில் இந்த சென்சார் தாங்க ஏர் பேக் ஓப்பன் ஆகுறதுக்கு வந்து யூஸ் ஆகுறது. அதாவது ஏர் பேக் ஓப்பன் ஆகணுமா, இல்லை அந்த இம்பேக்டோட அளவு கம்மியாக இருந்தால் சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனுக்கு மட்டும் லாக் ஆகுனா போதுமா அப்படின்ற டெசிஷன் இந்த சென்சார் தாங்க சென்ஸ் பண்ணி இருக்கும். இது இந்த வெஹிக்கிளில் பல்க் ஹெட்டில் இருக்க அந்த ஏரியாவில். இதே மற்ற வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரான் இருக்குது இல்லையா, இந்த ரைட் சைடு இல்லை இந்த லெஃப்ட் சைடு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்கங்க. அதனால தான் இப்போ வந்து பம்பர் மாற்ற வேண்டாம், நிறைய வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து புல்பார் இருக்கு இல்லையா பம்பர், அது மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாற்றினா என்ன ஆகுனா அதுவே ஒரு பர்டிகுலர் இம்பேக்டாக வாங்கிக்கிறோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த இம்பேக்டோட அளவு வந்து கம்மியாகிடும் இங்கே வரும்போது. ஏன்னா பம்பர் நிறையா இம்பேக்ட் அதுவே உள்வாங்கிக்கிறதா, வாங்கி அது பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியாவுக்கு வரணும் இம்பேக்ட். அப்போ உங்களுக்கு வந்து இந்த சென்சார் வந்து அதை விட கம்மியான இம்பேக்டை தான் சென்ஸ் பண்ணும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம செஸ்ட் வந்து முன்ன ஸ்டீரிங் வீலில் இடிச்சு நம்மளோட இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த எலும்பு விழா எலும்பு அது வந்து ப்ரோக் ஆகிருங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதில் பம்பர் வந்து மாட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க. இந்த சென்சாருக்குள்ள நிறைய வெரைட்டி இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஸ்டீல் ரோல், ஒரு கண்டக்டர் வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இம்பாக்ட் ஆகணுன்னு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அதுவே ரோல் ஆகி போயிடும் மேக்னெட் மூலமாக. அந்த மேக்னெட் வந்து இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த ஏரியாவில், இதுக்குள்ளே ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டில் ஸ்டீல் பால் ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். கிராஸ் செக் பண்ணி பார்க்குறப்போ நம்ம இம்பாக்ட் ஆகணுன்னு அந்த இம்பாக்டில் இந்த பால் வந்து இங்கே உருண்டு போய் இந்த இடத்துல டச் ஆகணுன்னு ஏர் பேக் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கோல்டு பால் ஒன்று இருக்குங்க. அதுவும் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்டை சென்ஸ் பண்ணோம் அப்படின்றது ஒரு வெஹிக்கிளும் அந்த சென்சாரோட சென்சிட்டிவிட்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதோட கண்ட்ரோல் யூனிட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வந்து அந்த சென்டர் கன்சோல் இருக்குல்ல அதில் தான் இருக்கும். இதோட எப்படி வந்து இது வந்து எஸ்ஆர்எஸ் சப்ளிமெண்ட் ரெஸ்ட்ரெயின்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம்ல ஏர் பேக்கு, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குதா, இதோட ஒயரு எல்லாமே இந்த மாதிரி எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க யூனிக்காக. இது எல்லா பிராண்ட்லையுமே இந்த கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லோ அப்படின்னாலே இந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட் ரெஸ்ட்ரெயின்ட் சிஸ்டம். இதே வந்து நீங்கள் ரெட்டு ஒயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, நம்ம கண்ட்ரோலர் ஏரியா நெட்வொர்க். அதுதான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக யூஸ் ஆகுது. இதுக்குமே இந்த டேட்டா எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா கேன் நெட்வொர்க் தாங்க யூஸ் ஆகும். அதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கேன் நெட்வொர்க்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றத கேன் நெட்வொர்க்கு. அதுக்கப்புறம் இந்த சென்சார் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்கு வந்து ஏபிஎஸ் வார்னிங்லாம் ப்ளோ ஆகுங்க கிளஸ்டரில். அதுக்கு கோடு என்னென்ன கோடு வரும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த சொல்லுவோம் இல்லையா ட்ரபிள் கோடு, அந்த கோடு வந்து உள்ள காட்டும் இந்த சென்சார் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.